சிவாயனமே உனக்கு மக்களே இந்த பதிவு வந்து நாங்கள் பாண்டிச்சேரி கல்யாணத்தோட பதிவு தாங்க. வீட்டுக்காரோட அண்ணன் பையனுக்கு பொண்ணு வீட்டுக்காரர் வந்து மாப்பிள்ளை ட்ரெஸ் தராங்க. அதே போல் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து பொண்ணுக்கிட்ட முகூர்த்த புடவை பட்டு புடவை தந்துட்டுருக்காங்க. இது மாற்றினதுமே சம்மந்தி வீட்டாருக்கு வந்து இவங்களுக்கு அவங்களும் மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. இதாங்க முகூர்த்தத்தோட இடம். அருமையாக இருக்குங்களா. அப்புறம் வந்து அரசாணி குச்சிக்கு பூஜை பண்ணுறதுங்க. வந்து எங்கள் மருமகளும் அந்த பூஜையில் கலந்துட்டுருக்குது. அற்புதமாக மஞ்சள் எல்லாம் பூசி பொட்டு வச்சு குச்சி வந்து பிடிச்சிட்ருக்குது எங்கள் மருமக. பாருங்கள், அதுக்கு பூஜைக்கான தேவையானது தண்ணி ஊற்றி அப்புறமேலுக்கு மஞ்சள் பூசுவாங்க. மஞ்சள் பூசி எல்லாத்துக்கும் அழகாக பொட்டு அவ்வளோ அற்புதமாக பொட்டு வச்சு ஏன்னா மஞ்சள் பூசிகிட்ருக்காங்க. அப்புறம் பொட்டு வைப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அரசாணி குச்சி அப்புறம் பூவு பாருங்கள், பூ வைக்க சொல்லி ஐயர் தராரு. அப்புறம் எடுத்து நடுறாங்க மக்களே. ஏன்னா அரசாணி குச்சியை எடுத்து நட்டு அதில் நட்டுட்டு அப்புறம் பூஜைக்கான கற்பூரம் பத்தி குச்சியெல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் ஆழம் எடுப்பாங்க. ஏன்னா தீபத்தாழம் எடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள். அது முடிஞ்ச உடனே பெண்ணளிப்பு வருங்க. ஏன்னா பெண்ணளிப்பு வரும். உடனே ஆழம் முடிஞ்சதே பெண்ணளிப்பு வரும். இந்த புடவையில் தான் எங்கள் ஜாதியில் தாலி கட்டுறது. நாங்கள் வந்து ஃபுல்லாக மூடிட்டு கட்டுவோம். ஆனால் இவங்க இந்த மாதிரி கட்டிகிட்ருக்காங்க. பெண்ணோட ஜடை சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறமேலுக்கு வந்து எல்லோரும் அர்ச்சனை தட்டு கொடுத்துட்ருக்காங்க அரிசி. அப்புறம் அந்த வந்து தாலி வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லோரையும் தட்டு எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தாலியோடு ஒரு பெண்ணு போயிட்டுருக்குது. பாருங்க, அங்கே தாலியை வந்து ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்காங்க. இந்த பொண்ணு வந்து அரிசி கொடுத்துட்ருக்குது அர்ச்சனைக்கு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஜனங்க வந்து கம்மியாக தாங்க இருக்குது. இந்த குழந்தை வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே சின்ன குழந்தை நல்லா இருக்குது. இந்த ராமராஜன் சட்டை வேட்டி வந்ததுங்க. எந்த குழந்தைக்கு வேணாலும் வந்துருச்சுங்க. பச்சை பையனுக்கு கூட பாருங்கள், அந்த குழந்தைக்கும் ராமராஜ வேஷ்டி சட்டை, இந்த குழந்தைக்கு ராமராஜ வேஷ்டி சட்டை தாலி கட்டிட்டாருங்க மாப்பிள்ளை. பாருங்கள் எல்லோரும் அரிசி போட்டுட்ருக்காங்க. மாப்பிள்ளை வந்து தாலி கட்டியாச்சுங்க. பொண்ணு வந்து கும்பிட்ட மாதிரி நீ உக்காந்துட்ருக்கு. அப்புறம் தாலி கட்டிகிட்டே இருக்கிறாரு மாப்பிள்ளை. தாலி கட்டின உடனே சம்பிரதாயப்படி எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், இதுதான் எங்கள் மூத்தாரோட பையன், எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா பையன். பொண்ணு வந்து சென்னைன்னே சொன்னாங்க. பாருங்கள், தாலி கட்டிட்டாங்க. பையனும் படிச்சிருக்கான், பிள்ளையும் படிச்சிருக்கு. பாருங்கள், அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சம்பிரதாயப்படி ஐயர் எடுத்து சொல்கிறாரு. இப்படி செய்யணும்னு சொல்லி பையன் அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிட்ருக்கான். அப்புறம் பொட்டு வைக்க சொல்லுவார். பொட்டு வைப்பான். அப்புறமா தாலிக்கு அப்புறமேலுக்கு நெத்தியில் வைக்க சொல்லுவார். ஏன்னா மஞ்சள் குங்குமம் வந்து ஃபஸ்ட்டு தாலிக்கு வச்சிரு தம்பின்ட்டு அப்புறமேலு தான் பின்னாடி வைப்பாங்க. அந்த முடிச்சுக்கும் வைப்பாங்க. அப்புறம் நெத்திலையும் வைப்பார். அப்புறம் வடுகுலையும் வைப்பாங்க. இது எல்லோரும் கல்யாணத்தில் நடக்கிறது தாங்க. பாருங்கள், அற்புதமாக தாலி கட்டியாச்சு. ரொம்ப அற்புதமான கல்யாணம் முடிஞ்சிருச்சிங்க. முடிஞ்ச உடனே ஏன்னா ஒரு கால் கட்டு போட்டாச்சு இல்லைங்களா. இனி வந்து அந்த பையன் பிள்ளை பொண்ணுக்கு சொல்கிற மாதிரி தான் கேட்டாகணும். அப்போ தாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா கால்கட்டு போடலாம் அவங்களுடைய இஷ்டமாக இருப்பாங்க. ஒரு பையனுக்கு கால்கட்டு போட்டாக்க அது அவங்க வீட்டில் இருக்கிறப்ப அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி தான் பையன் கேட்டாகணும். பாருங்கள், இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு என்னமோ வந்து நின்றுட்டுருக்குது. அப்புறம் குனிஞ்சு வைக்கும். அதாங்க எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு. அப்புறமேலுக்கு மக்களே ஐயர் என்னென்ன சமுதாயம் சொல்கிறாரோ அது எப்படியெல்லாம் பிரகாரம்லாம் பையன் செஞ்சிட்ருக்குறான். அங்கெல்லாம் தாலி கட்டுறத நிறைய பெண்கள் இருக்காங்க. ஏன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்போம். அதனால் நான்லாம் அதில் கலந்துக்கல. பொண்ணு வந்து தாலியை கும்பிட்டுக்குதுங்க, கண்ணில் ஒத்தி வச்சுக்குது. பாருங்கள், அற்புதமாக தாலி கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் மாலை மாத்திர சம்பிரதாயம் வரும். மாலை மாற்றிட்டா முடிஞ்சிருங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் மக்களே. பாருங்கள், பொட்டு நெத்தியில் வைக்கிறாராம் பையன். நெத்தியில் பொட்டு வச்சுட்டு அது ஒரு சீன் தானேங்க. ஏன்னா அதுவும் ஒரு சம்பிரதாயப்படி தானே கல்யாணம் ஆனால் இதெல்லாம் செய்ய வேண்டிய சம்பிரதாயங்க. அப்புறமேலுக்கு பாருங்கள், அப்படியே வளைச்சி வந்து வைக்கணும். இதை எல்லாரும் கல்யாணத்தில் நீங்கள் பார்க்குறது தான். இந்த கல்யாணத்துலேயும் பாருங்கள், நான் போட்டுட்ருக்கேன் மக்களே. அப்புறமேலுக்கு மாலை மாற்றினா இந்த கல்யாணம் முடிஞ்சிடுச்சிங்க. நாங்கள் கிளம்பிடுவோம் மக்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மக்களே, இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாலை மாற்றிட்டுருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையும். லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் பாய் மக்களே.
பாருங்கள் மாற்றிட்டுருக்காங்க சாமி கும்பிட்ட மாதிரி 2 பேரும். பை பை மக்களே, அடுத்த பதிவில் முக்கியமாக பார்க்கலாம் மக்களே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. என்னும் பல்லாண்டு வாழ்க. திருச்சிற்றம்பலம்.